நீங்கள் ஒரு வரைபடத்தை எடுத்துப் பார்த்தால் ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி நம்ப முடியாத அளவிற்கு மிகக் குறுகலாகத் தோன்றும். இந்த நீர்ச்சந்தி 2 கண்டங்களை பிரிக்கும் ஒரு சிறிய கோடு போல காட்சியளிக்கிறது. இது பார்ப்பதற்கு மிகவும் எளிமையானது. இதன் மிக நெருக்கமான புள்ளியில் ஐரோப்பாவும் ஆப்பிரிக்காவும் வெறும் 9 மைல் இடைவெளியில்தான் அமைந்துள்ளன. ஓர் அமைதியான நாளில் ஒரு சிறிய படகில் கூட இதை கடந்துவிட முடியும். ஆனால் அது தோற்றத்தை விட மிகவும் ஆபத்தானது. இங்கிருக்கும் தட்பவெப்பநிலை எப்போது வேண்டுமானாலும் மாறலாம். தற்போது பொறியாளர்கள் பாறைகளையும் அதீத அழுத்தத்தையும் கடந்து இந்த பழங்கால பிரிவினையை ஒரு 30 நிமிட பயணமாக மாற்றத் திட்டமிட்டுள்ளனர். இதற்கு பல கடினமான துளையிடும் பணிகள் தேவைப்படும். இது ஒரு மாபெரும் தொழில்நுட்ப சவாலாகும். ஆனால் ஒரு நிமிடம் இவ்வளவு சிரமப்பட்டு சுரங்கம் அமைப்பதற்கு பதிலாக ஐரோப்பாவையும் ஆப்பிரிக்காவையும் ஒரு பாலத்தின் மூலம் ஏன் இணைக்கக்கூடாது? இக்கேள்விக்கு இயற்கை தரும் பதில் மிகவும் கடினமானது. ஒரு பாலத்தை கட்டுவது சுரங்கத்தை விட பல மடங்கு சவாலானது. மிகப்பெரிய சிக்கலே இந்த ஜிப்ரால்டர் நீர்ச்சந்திதான். இங்கு கடல் நீர் மிக வேகமாக நகர்கிறது. இங்கே இருக்கும் நீரோட்டங்கள் பூமியிலேயே மிகவும் வலிமையானவை. இந்த வலிமையான நீரோட்டங்கள் பாலத்தின் தூண்களை ஒரு வினாடி கூட நிலைத்திருக்க விடாது. இது கட்டுமானத்திற்கு மிகப்பெரிய தடையாகும். இதுதான் ஆப்பிரிக்க மற்றும் யூரேசிய டெக்டானிக் தட்டுகள் சந்திக்கும் இடமாகும். ஆப்பிரிக்க தட்டு மெதுவாக ஐரோப்பாவை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த தட்டுகள் ஒன்றுடன் ஒன்று மோதுவதால் இங்கு நிலப்பரப்பு தொடர்ந்து மாற்றமடைந்து கொண்டே இருக்கிறது. இது கட்டுமானத்தை ஸ்திரமற்றதாக்குகிறது. விஞ்ஞானிகள் உருவாக்கிய 3D மாதிரியின் படி இன்னும் சுமார் 20 மில்லியன் ஆண்டுகளில் இந்த நீர்ச்சந்தி முழுமையாக மூடி ஒரு நிலப்பாலமாக மாறக்கூடும். ஆனால் மில்லியன் கணக்கான ஆண்டுகள் நாம் ஏன் காத்திருக்க வேண்டும்? தற்போதைய தட்டு நகர்வுகள் நிலநடுக்கங்களையும் கடலுக்கு அடியில் திடீர் நிலச்சரிவுகளையும் ஏற்படுத்துகின்றன. யாராவது ஒரு பாலத்தை கட்டினாலும் கூட நிலநடுக்கங்கள் அதன் இணைப்புகளை தகர்த்துவிடும். இதற்கு நம்ப முடியாத அளவிற்கு பணமும் வளங்களும் தேவைப்படும். கடலுக்கு அடியில் ஏற்படும் திடீர் நிலச்சரிவுகள் எந்தவொரு நிலையான கட்டுமானத்தையும் நொடிப்பொழுதில் அழித்துவிடும். இது போதாதென்று ஆழம் தொடர்பான பிரச்சனையும் உள்ளது. நாம் சுமார் 3000 அடி ஆழத்தை பற்றி பேசுகிறோம். இது பூமியின் ஆழமான நீர்ச்சந்திகளில் ஒன்றாகும். ஈபிள் டவரை விட பல மடங்கு அதிகமான ஆழம் இது. இவ்வளவு ஆழத்தில் தூண்களை நிறுவுவது தற்போதைய தொழில்நுட்பத்தில் சாத்தியமற்ற ஒன்று. அங்கு அமைக்கப்படும் தூண்கள் அசாத்தியமான வலிமை கொண்டதாக இருக்க வேண்டும். ஒருவேளை அமைத்தாலும் கூட நிலநடுக்கங்கள் அனைத்தையும் உடைத்துவிடக்கூடும். மிக முக்கியமான பிரச்சனை இயற்கை. இங்குள்ள கடல் நீர் அதிக உப்புத்தன்மை கொண்டது. இது சுழல் நீரோட்டங்களையும் நீருக்கடியில் கொதிக்கும் மண்டலங்களையும் உருவாக்குகிறது. இந்த அதிக உப்புத்தன்மை கட்டுமானப் பொருட்களை மிக விரைவில் அரித்து அழித்துவிடும். இது நீடித்து நிலைக்காத ஒரு திட்டமாகும். இந்த குழப்பமான சூழல்தான் கடல் உணவுச் சங்கிலியின் அடிப்படையான நுண்ணுயிரிகளுக்கு உணவாகிறது. திமிங்கலங்கள் இப்பகுதியை மிகவும் விரும்புகின்றன. ஆயிரக்கணக்கான மீன்களும் இங்குள்ள நீரோட்டங்களை நம்பியே இருக்கின்றன. ஒரு பாலம் அமைப்பது இந்த இயற்கையான சூழலை சிதைத்துவிடும். கட்டுமானப் பணிகள் தொடங்கினால் தூசு மற்றும் கழிவுகள் நீரை மாசுபடுத்துவதுடன் இயற்கையான உணவுச் சங்கிலியையும் முற்றிலுமாக அழித்துவிடும். இதனால்தான் சுரங்கப்பாதை ஒரு சிறந்த யோசனையாக தோன்ற வருகிறது. இது சுற்றுச்சூழலுக்கு குறைந்தபட்ச பாதிப்பையே ஏற்படுத்தும். ஸ்பெயின் தான் முதலில் 1930இல் இதை முன்மொழிந்தது. இப்போது நவீன தொழில்நுட்பம் இதை சாத்தியமாக்கப் போகிறது. ஜிப்ரால்டர் இனி ஒரு தடையாக இருக்காது. ஸ்பெயின் தான் முதலில் 1930இல் இங்கு ஒரு நவீன சுரங்கப்பாதை கட்ட முன்மொழிந்தது. ஆனால் அப்போதைய காலத்தின் தொழில்நுட்ப வசதிகளால் கடினமான பாறைகளை துளைப்பது என்பது முற்றிலும் சாத்தியமில்லாத ஒன்றாகவே இருந்து வந்தது. இது பல தசாப்தங்களாக ஒரு நிறைவேறாத கனவாகவே நீடித்தது. ஆனால் டிசம்பர் 2010இல் ஸ்பெயின் இந்த முறை மொராக்கோ நாட்டுடன் இணைந்து இரு நாடுகளின் ரயில் அமைப்புகளையும் இணைக்கும் பிரம்மாண்டமான சுரங்கப்பாதையை உருவாக்கும் திட்டத்திற்கு மீண்டும் ஒரு புதிய உயிரை கொடுத்தது. இந்த வரலாற்றுச் சிறப்புமிக்க ஒப்பந்தம் ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கி வைத்தது. இந்த மாபெரும் திட்டத்தை முழுமையாக வடிவமைக்க மேலும் 20 ஆண்டுகள் தேவைப்பட்டது. தற்போது இதற்கான விரிவான கட்டுமானப் பணிகள் 2030இல் தொடங்கி சுமார் 10 ஆண்டுகள் வரை தொடர்ந்து நடைபெறும் என திட்டமிடப்பட்டுள்ளது. இது உலகின் மிகப்பெரிய மற்றும் சவாலான உட்கட்டமைப்பு திட்டங்களில் ஒன்றாக இருக்கும். இதுபோன்ற உலகையே வியக்க வைக்கும் மாபெரும் திட்டங்களைப் பற்றி தொடர்ந்து விரிவாக தெரிந்து கொள்ள இப்போதே மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். உங்களின் ஒவ்வொரு ஆதரவும் எங்களை மேலும் ஊக்குவிக்கும். புதிய நவீன திட்டத்தின்படி இந்த சுரங்கப்பாதை கடல் மட்டத்திலிருந்து 1000 அடிக்கும் அதிகமான ஆழத்தில் அமையும்.
இது இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் இடையேயான புகழ்பெற்ற சேனல் சுரங்கப் பாதையை விட சுமார் 6 மடங்கு ஆழமானது என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் ஒவ்வொரு பொறியியல் நுணுக்கங்களும் உண்மையிலேயே வியக்கத்தக்கவை. இதன் மொத்த நீளம் சுமார் 25 மைல்கள் ஆகும். இதில் சுமார் 17 மைல்கள் நேரடியாக கடற்படுகைக்கு அடியில் பாதுகாப்பாகச் செல்லும். நீங்கள் இதன் மையப்பகுதியில் இருக்கும்போது திறந்தவெளி நிலப்பரப்பை விட்டு மிகத் தொலைவில் இருப்பீர்கள். இது ஒரு மிக நீண்ட மற்றும் திகைப்பூட்டும் நிலத்தடி பயணமாக அமையும். இங்கு எல்லாமே மிகவும் துல்லியமாகச் செயல்பட வேண்டும். காற்றோட்டம், மின்சாரம் மற்றும் பாதுகாப்பு சிக்னல்கள் என எதற்கும் மாற்றுத் திட்டம் கிடையாது. ஏனெனில் அவசர காலங்களில் கதவை திறந்து கொண்டு நீங்கள் வெளியேற முடியாது. உங்களின் பாதுகாப்புதான் இந்த திட்டத்தின் முதல் முன்னுரிமை. இந்த திட்டம் வெற்றி பெற்றால் அதிவேக ரயில்கள் ஸ்பெயினிலிருந்து மொராக்கோவிற்கு பயணிகளையும் சரக்குகளையும் வெறும் 30 நிமிடங்களில் கொண்டு சேர்க்கும். இது ஒரு சாதாரண நகர மெட்ரோ பயணம் போன்றதுதான். கண்டங்களுக்கு இடையிலான தூரம் என்பது இனி ஒரு பொருட்டல்ல. இது வெறும் பயண வசதி மட்டுமல்ல. கண்டங்களுக்கு இடையிலான வர்த்தகம், சுற்றுலா மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியை மாற்றியமைக்கும் ஒரு மாபெரும் புரட்சியாகும். ஆண்டுக்கு 12 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இதில் பயணிப்பார்கள். இந்த மாபெரும் முயற்சி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கீழே பகிருங்கள். பார்த்தமைக்கு நன்றி.